ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெளியே போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்தோடனே ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும்னு இந்த வெயில் காலத்தில் நமக்கு தோணும். அப்போ அன்ஹெல்தியாக எதுவும் குடிக்காமல் ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ட்ரிங்க் பண்ணி குடிக்கலாமா? வாங்க, இளநீர் பாயசம் செய்யலாம். இளநீர் பாயசம் செய்கிறதுக்கு ஒரு 4 இளநீ எடுத்து வெட்டி அதில் தண்ணியும் இந்த வழுக்கையும் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி வச்சுருக்கோம். கூடவே 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இளநீ 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். வழுக்கையில் பாதி எடுத்து அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வழுக்கையை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அந்த பாயசத்தில் போட்டு குடிக்கும் போது நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காய்ச்சின பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் வேண்டாம் அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வழுக்கை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட நம்ம 1 கப் தேங்காய் பால், 1 கப் இளநீர், நம்ம அரைச்சி வச்சுருக்க வழுக்கை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே 2 ஏலக்காவை பொடி பண்ணி அதில் சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இது கூட நெய்யில் வறுத்த முந்திரியும் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். முந்திரி மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி இருந்தால் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான இளநீர் பாயாசம் ரெடி. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு குடிங்க. இந்த ஹெல்தியான இளநீர் பாயாசத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.